பரங்கி மேல படுத்து கிடந்த மாதிரி இருக்கு. வாடா டேய். பாரு போய் போய் ஆட்டோக்கார கொஞ்சம் இறங்கி ஹெல்ப் பண்ணு போய். வா 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 வாடா அம்பி டேய். நேரா வாடா வாடா. டேய் கோடீஸ்வரன்டா நானு, கோடீஸ்வரன். ஆட்டோ கவுந்துரும் போல இருக்க. கோடீஸ்வரனாடா நீ? போட தெருக்கோடியில அம்மனமா கடந்த போ போ. ஏ குந்தவை, ஏ குந்தவை, சீக்கிரம் வாங்க, யாராவது குடிக்க வாங்க. தூக்க முடியல. ஓய் மெதுவா ஓய் ஓய் இரு ஓய். ஏ சேர் எடுத்து போடுங்கம்மா. ஏ சேர் எடுத்து போடுங்க. உட்காரு உட்காரு. என்னங்க இது? என்னங்க என்னங்க மப்புவே என்னங்க என்னாச்சு சங்குதி? என்னாச்சு சங்குதி? அதை ஏன் கேக்குறேன்? நான் போரூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். நாலா பக்கம் டிராபிக் ஜாம். நடுவுல பார்த்தா மாப்பிள்ள தண்ணியை போட்டு நடு ரோட்ல படுத்து கிடக்கார். நான் கஷ்டப்பட்டு ஆட்டோல தூக்கின்னு வந்தேன். அவன் 300 ரூபா வாங்கிட்டு தான் அந்த பாடியை ஏத்தினான். நான் கொண்டு வரப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஓய் 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 எந்திரி ஓய். குழந்தை வச்சிட்டு பண்ற வேலையா? ஓய் மாப்ள ஓய் கடவுளே என்னமா இதெல்லாம்? ஓய் எந்திரி ஓய் ஓய் எந்திரி ஓய். சரிஞ்சிட்டே ஓய். புடிங்க 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 அப்படி எழுந்து உள்ள வாங்க. மாப்ள அக்கா எழுந்திருங்க மாப்ள. என்னங்க இதெல்லாம்? எழுந்திருங்க. ஓய் மாப்ள இப்போ அது என்னங்க பிரயோஜனம்? ஓய் மாப்ள இவர் கூட எப்படி தான் குடும்பம் நடத்தி வாழ்ந்துட்டு இருக்கியோ? திருந்தாதீங்கக்கா. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இருக்க. என்ன நீ குடும்பமான நடு வீட்ல போயிடுச்சு. இனிமே பேசினா என்ன பேசலனா என்ன? டால தூக்கிட்டு போய் உள்ள உட்கார்ந்து 4 சொம்பு தண்ணி. ஓய் மாப்ள அப்போ தெரியுதா பாப்போம். ஏது தலையா? எந்திரி ஓய் மூச்சு. தூக்கி தொலைங்க. ஏய் தூக்கு. ஏ புடிங்கப்பா. ஏ புடிங்க புடிங்க அப்படி. புடிங்க புடிங்க புடிங்க. ஏ உள்ள படுக்கே இவரே. உள்ள போங்க. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுங்கய்யா, நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பொண்ணு தங்கமான பொண்ணு. பொண்ணு நல்ல பொண்ணு தான். பொண்ணை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லையே. என்ன சொல்கிறீங்க ஐயா? ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பதில் சொல்ல சொன்னோம். அந்த ஒரு வாரம் கூட எங்களுக்கு தேவையில்லையே. எங்களுக்கு இந்த சம்பந்தத்தில் உடன்பாடு இல்லை. ஐயா அவசரப்படாதீங்க. தேன்மொழியோட அக்காவும் அவர் வீட்டுக்காரரும் இன்னும் 2 நாளில் வேறு வீடு பார்த்து போயிடுவாங்க. இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, கொஞ்சம் மனசு வைங்க. ஐயா என் பையனுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு என் பையனுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணை கட்டி வச்சேன்னு வச்சுக்கோங்க, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுவான். அது சரியாக வராது. நீங்கள் வேற இடம் பார்த்துக்குங்க. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாதீங்க. இது மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைக்காதியா? நல்ல பொண்ணு தான். ஆனால் இங்கே பொண்ணு எடுத்தா என் பையன் கஷ்டப்படுவானே. என்னப்பா நான் சொல்கிறது? நீங்கள் சொன்னால் சரியாக தான்ப்பா இருக்கும். நமக்கு இந்த சம்மந்தம் தேவையில்லை. அப்புறம் என்னங்கய்யா, எங்களை தப்பாக எடுத்துக்கிறாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வர்றேன். என்ன மச்சான் அட்ரா அடி மச்சி. அடிச்சாதான் அப்படியே தெம்பா இருக்க முடியும், புரியுதா? அடி.
என்ன மச்சான் என்ன யோசிச்சுட்டு இருக்க? பேங்க்ல இருந்தா பணம் எடுத்துட்டோம்ல, போக வேண்டியதுதானே? இல்லை மச்சான், எனக்கு இந்த பணத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறது சரியா படல. எல்லாம் சரிதான்டா. அவன் தான் எல்லாத்தையும் நெட்ல அப்லோட் பண்ணிட்டா பிரச்சனை பெருசாயிடுமே. அதுக்காக அவன் கேட்டப்பெல்லாம் பணத்தை நம்ம கொடுத்துட்டே இருந்தா என் நிலைமை என்ன ஆகுது? மச்சான், அவனை வேற வழியில பிடிக்க முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் பணம் கொடுத்து தான் ஆகணும். ஏய், அவங்க நெட்டில் போட்டுருவேன்னு மிரட்டுவானுங்க. போட்டு அவங்களுக்கு என்ன லாபம்? முடிஞ்ச வரைக்கும் நம்மளை மிரட்ட தான் செய்வாங்க. மிரட்டட்டும், நான் பார்த்துக்கிறேன். மச்சான், நீ என்னமோ ஓவரா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குடா. யாரா? அவன்தான் அட்டன் பண்றா. ஃபோனை அட்டன் பண்ணா பணம் கேட்டு மிரட்டுவானுங்க. அட்டன் பண்ணலனா என்ன பண்ண முடியும்? மச்சான், கோவத்தில் ஏதாவது பண்ணிடுவாங்கடா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. ஹலோ, சொல்கிறேன் மச்சி. டேய் மச்சி, ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். நீ இப்போ எங்கே இருக்க? மச்சான், ஸ்பாட்டில் தான் இருக்கேன். பேங்க்கில் போய் பணம்லாம் எடுத்தாங்கடா. கார்கிட்ட தான் நிற்கிறானுங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் காரையே எடுக்க மாட்டேன்றானுங்க. ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேன்றான். ஒன்றும் புரியலையேடா. மச்சான், மறுபடியும் கால் பண்ணிப்பாரு. எடுக்கலன்னு வச்சுக்க, தற்செயலாக அவனை சந்திக்கிற மாதிரி சந்திச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். சரி மச்சான். யாரா அட்டன் பண்றா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா. அட்டன் பண்ணால் திருப்பி பணத்தை கொடுன்னு கேட்பானுங்க. இனிமேல் சும்மா அவங்களுக்கு பயந்துட்டு நான் பணத்தெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. சொல்லு மச்சான். மச்சான், அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்டா. சரிடா, நான் அவங்கள பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். ஓகே மச்சான், பார்த்துக்கோ. மச்சான், இவனை மாதிரி ஆளுங்களாம் இதை ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருக்காங்கடா. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. ஆமாம், அவன் ஃப்ரெண்டு கணேஷ் கிட்ட அவன் யார், அவன் அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னோமே, ஏதாவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணானா? இல்லை மச்சான், ஆனால் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எப்படியும் சொல்லிடுவான்டா. சார், குட் மார்னிங் சார். என்ன சார் இங்க நிக்கிறீங்க? ஏன் இங்கே நிற்கக்கூடாதா? ஏதாவது ரூல்ஸ் இருக்கானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். சரி, உன் வேலையை பார்த்து நீ போ. சார், கார் எதுவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சா? சொல்லுங்க சார், நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு. சார், என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு என்ன சார் கௌரவம்லாம் பார்க்குறீங்க? வண்டியே டீசல் இல்லாமல் நின்றுச்சா சார்? ஆமாண்டா, டீசல் இல்லை. இப்போ என்ன பண்ண போற? சார், பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் இருக்கு. நான் வேணுமா போய் டீசல் வாங்கிட்டு வரேனே. பர்ஸை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். என்கிட்ட பணம் இல்லை. என்ன சார், பணமா பிரச்சனை? இன்னைக்கு டீசலுக்கு செலவு பண்ணிட்டு நாளைக்கு அந்த பணத்தை உங்ககிட்ட வசூல் பண்ணிக்க போறேன். 2500 வேணும். இப்போ உன்னால முடியுமா? வேலையை பார்த்துட்டு போடா. இருக்கிற டென்ஷனை நீ வேற வந்து உயிரை வாங்கி. என்ன சார் இப்படி கேட்டீங்க? நேத்து தான் சார் பேமெண்ட் வாங்கினேன். இந்த பாருங்க. என்ன சார் பாக்குறீங்க? என்கிட்ட பணமெல்லாம் நிறைய இருக்கு சார். சார், என்ன சார் டீசல் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்லை இல்லை வேணாம். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டீசல் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நீ கிளம்பு. ஓ, வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்களா? ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். என்னடா மச்சான்? ஏய் மச்சான், இத்தனை நாளா எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தவன் வேற யாரும் இல்லடா. கன்ஃபார்ம்டா இவன் தான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நேற்று நான் 1 லட்ச ரூபா பணம் பேங்க்லேருந்து எடுத்து வந்து கொடுத்தேன்ல. ஆமா, அதில் நான் தென்னை மரம் படம் போட்டிருந்தேன்டா. அந்த நோட்டு இவன் கையில் இருக்குடா. வாலண்டியர் வந்து நம்மகிட்ட பேச்சு கொடுக்குறான். வீட்லேயே சந்தேகப்பட்டு இவனை போட்டு அடித்தோம். முழுக்க முழுக்க இவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. இவனை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கேன், மேட்டர் கண்டுபிடிச்சலாம்டா.
சரி மச்சான், ஃபாலோ பண்ணுவான். இவன் தானே தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க, அடிச்சே கொண்டுருவோம்டா. இந்த பாரு மச்சான், குடிச்சிருக்கல அப்படியே யானை போல வந்துருச்சுடா எனக்கு. அவனை பிக்கிறோம்டா. யாரா அவன்? டேய் அவன் தானே ஃபோன் பண்ணுறான். எடுத்து பேசுறா. எங்க வரணும்னு கேள்றா. ஹலோ. டேய் இவ்வளோ நேரம் என் ஃபோனை எடுக்கல. அது சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருந்தாங்க, அதான் கேட்கல. காரணம் சொல்கிறத விட்டுட்டு பணத்தோட சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். வந்துடுறேங்க. வா மச்சான், இன்னைக்கு அவனை கையும் களமா பிடிக்கிறோம்டா. டேய் அடிச்சது சரக்கு, இருக்கிறது யானை பலம்டா. அவனை கொல்றோம்டா. எற வண்டியா வாடா. அசால்ட் மகேஷ் கிட்டியாவா? வர்றா. சொல்லுங்க. சொன்ன மாதிரியே வந்துட்ட. வழக்கமா அந்த போட்டு பக்கம் போ. பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ. எங்கடியா உன் டகால்ட்டி வேலை காட்டுறியா? நீ சொல்லனா சாம்பார் நினைச்சியா? திண்டுக்கல் மகேஷ் யாருன்னு திண்டுக்கல்ல போய் கேட்டு பாடுறா. ஒவ்வொருத்தரும் கொலை நடுங்குவாண்டா. கை கால் எல்லாத்தையும் கண்டந்தனமா வெட்டி போட்டுருண்டா. கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம் சென்னை பக்கம் வந்தா என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? பணக்கார பையனோட ஈஸியா போச்சாடா. இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். யானை பலத்தோட வரண்டா. அவனை யாருன்னு நினைச்ச? என் உயிர் நண்பன்டா அவன். எதுக்குமே அவன் கண்கலங்கி பார்த்ததுலடானா. அவனே கண்கலங்க வச்சிட்டல. சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். நான் இவன் தாடி அப்படியே எடுத்துருவேன் மச்சான். சார் சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் என்னையே பிளாக்மெயில் பண்றீங்க? ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார். சார் பணம் சார் அடிக்கீங்க சார், வலிக்குது அந்த வீடியோ. வலிக்கிட்டோம் எவ்வளவு வலிச்சிருக்கோம். சார் சார் ஒழுங்கா கொடுத்துரு. என் வீட்டுக்கு வந்தியாடா? இந்த 2-3 நாள் நான் பட்ட பாடு இருக்கே ஒண்ணு. மச்சி இவன் என்ன மச்சி பேச்சு? திண்டுக்கல் ரவுடி ரவின்னு ஒருத்தர் இருக்கான், சென்னைக்கு வந்திருக்கான். அவன் கையில டாக்டர் வேற இருக்காரா.
அவர் கிட்னி எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். முதல்ல அவனுக்கு போனை போட்டு இவன் கிட்னி எடுத்துடுறேன். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அதெல்லாம் பண்ணாங்க சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் சார் நீங்க சொல்லுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார், ப்ளீஸ் சார். என்ன பிளாக் பண்ற நீ? ஓடுறியா நீ? ரவி, மகேஷ் பேசுறேன். நீ எங்கடா இருக்க? டாக்டர் கூப்பிட்டு அப்படியே ஆண்டி குப்பம் பீச்சுக்கு வந்துடுறா. ஒரு பார்ட்டி சிக்கிருக்கான், அவன் கிட்னியை உருவிட வேண்டியதாடா. வந்துடுறேன். போச்சு நீ, உன் கிட்னி காலி. டேய், இன்னும் 1/2 மணி நேரத்துல யாழ் வரான்டா. உன் கிட்னியை உருவிடுற பாத்துக்க. சார் சார் நேத்தி வாங்கின பணத்தை கடை வச்சிருக்க. நான் படுது செலவு பண்ணிட்டேன் சார். செலவாயிடுச்சா? சார் அடிங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா உனக்கு? செலவாயிடுச்சாமே, செலவாயிடுச்சு. சார் 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 அடிக்காங்க சார். அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் சார். எப்படினாச்சு எங்கடா பணம்? குடு குடு. ஆட்டோ சவுண்ட் கேட்டுருச்சு மச்சி. இந்த வரேன். போச்சு காலி காலி. ரவி ஆள் அம்ஸ்டாண்டா. தொலைஞ்சிரா நீ மாப்பிள. மச்சான் வந்துட்டாங்கடா. சார் அப்படியே கூட. சார் சார் ஐயோ சார் சார் அடிக்காங்க சார். சார் சார் அடிக்காங்க. ரவி அம்ஸ் ஆள் தான் நீங்க. போடா போடா கிட்டே வா. உட்கார வை, உட்கார வை, உட்கார வை, உட்கார வை. ஒரு நிமிஷம் உட்கார வை, உட்கார வை. உத்த பக்கம் வீங்கி இருக்கு. அடிச்சாங்க பர்றா. கவுன்ல பாறா மச்சான். அடி மச்சான். அடடா மச்சான் அவனுல. யாரடா கை வைக்கிறே? ஏன் மேல கை வைக்கிறே? கல்ட்ட சொல்றானுல. கட்டை குடு, கட்டை குடு. ஓடி சாத்து மச்சான். ஓடி அடியா. போடுறோம். மண்டையில ஓடு போடு. ஏய். போடா சாத்து. தைரியமா போடு. ஓடு. அடடா அடடா எவ்வளவு எல்லாத்தையும் உருடா. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கழட்டே கழட்டே. ஏய் செயின கழட்டே. கழட்டா. கழட்டே. எல்லாத்தையும் உருடா. கழட்டன்றல. யோசிக்கிறே. கழட்டே. கழட்டா. வாச்ச கழட்டே. வாச்ச கழட்டே. கழட்டா. கழட்டே. ஏய் கழட்டா. கைட்றா டேய் டேய். நீ கைட்றா. சீக்கிரம் கழட்டா. கழட்டா. இரு இரு இரு. வாட்சிங் கைட் விட்டுறா கழட்டு. இருக்கதெல்லாம் கழட்டு. அதையும் கழட்டா. ஏய் குடு. அது கயிறுங்க, அது போய் செய்யுங்க. கண்ணு தெரியாதா உங்களுக்கு? அட மச்சான் போலாம். ஏய் ஏரியால எங்க பாத்து சாவச்சிடுவேன். வாங்கடா. வா வா வா. ஏய் வாடா செத்ர போறானே. வாடா. போடுடா வாடா. போடா டேய். எல்லாம் நல்லா வருது. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. ஏன் அடி பண்ண நீ? தெரியல வந்துட்டாங்க மாட்டேன் நானு. டேய் வச்சா டேய்.
என் தங்கம். உன்னை யார் இங்க வர சொன்னது? உன்னை எங்க ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். கோவப்படாதடி செல்லம். அன்னைக்கு உன் மேல இருந்த பாசத்துலதான் உன் புருஷனை பத்தி தப்பா 4 வார்த்தை சொல்லிவிட்டேன். மன்னிச்சிரு தங்கம். அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீ கிளம்பு. இந்த பாரு யாழினி, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, திரும்ப திரும்ப எங்களை பத்தி ஏதாவது பேசி என்ன குழப்பின அவ்வளவுதான். நீ கிளம்புன்னு சொன்ன. ஐயே, நான் உங்களை பத்தி பேச வரல. இந்த பேப்பரை பாரு. என்ன படிச்சுதான் பாரு. யாரோ பெரிய டாக்டரா, அவரு ஊர்ல பெரிய ஆளாம். பொண்டாட்டி மேல உசுரா இருப்பாராம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அந்த ஆளு ஊருக்கு ஒரு பொண்டாட்டிய வச்சிட்டு இருந்திருக்காரு. இது அவர் பொண்டாட்டிக்கு வெளியில தெரியாமலே இருந்திருக்கு. இப்பதான் அந்த விஷயமே வெளியில வந்திருக்கு. இந்த லட்சணத்துல ஒத்துமையான புருஷன் பொண்டாட்டின்னு பேர் வேற. பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பாவம் அந்த பொம்பளை. இது எதுவும் தெரியாம தான் புருஷன் தான் இந்த உலகத்திலே உத்தமர்னு நம்பி இத்தனை வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கா. இப்போ உண்மை தெரிஞ்சதும் நொந்து போச்சு. இனிமேல் அந்த ஆளோட வாழ மாட்டேன்னு பேப்பர்லயே அழுதுருக்கு பாரு. படிச்சு பாரு. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் யாழினி. குடிகாரனை நம்பலாம், கொலகாரனை நம்பலாம். ஆனா இந்த ஊமை மாதிரி இருக்கானுவ பாரு, அவனோட மட்டும் நம்பவே கூடாது. என் புருஷனும் இப்படித்தான் இருந்தாரு. சத்தி, நீதான் என் உலகம், நீதான் என் ஊருன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு ஊருக்குள்ள ஒரு கூட்டியால வச்சிட்டு இருந்திருக்கான். கடைசியில ஊர்ல எவ்வளையோ கூட்டிட்டு ஓடி போயிட்டான். நீ சொன்ன நம்ப மாட்டேன் யாழினி. நான் கல்யாணம் ஆன புதுசுல நல்ல விட விடன்னு கெச்சலா அவள அழகா இருப்பேன். இந்த கபோதி பையன் என்னைய கல்யாணம் பண்ணிட்டு என் மொத்த அழகையும் குலைச்சிட்டு ஓடியே போயிட்டான். போனவன் சும்மாவா போனா, பிள்ளைங்கிற பேர்ல ஒரு நெற்குதிரை கொடுத்துட்டு போயிட்டான். அது ஒரு லூசு பிள்ளையாது. நான் அழுதா அது சிரிக்குது. என் சோக கதை எதுக்கு வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு விடையாளினி, என் சோக கதையை சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். நான் இப்ப அதுக்காக வரல. இந்த பேப்பர்ல உள்ள விஷயத்த உன்கிட்ட காமிக்கலாம்னு தோணுச்சு. அதுக்காகத்தான் வந்தேன். நான் வரேன் யாழினி. சும்மா யாழினிய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி. யாழினி, எதுக்கு அந்த ராஜாத்திலாம் இங்க ரூமுக்குள்ள வர வச்சு பேசிட்டு இருக்க? பாவம் மாமாவ கொஞ்சம் லொடலொடன்னு பேசுவா, அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குறீங்க? நேத்து வரைக்கும் தப்பா தெரிஞ்ச ஒருத்தங்க இன்னைக்கு சரியா தெரிறாங்களேன்னு தான். உலகமே அப்படித்தானே மாமா இருக்கு. யாரும் நம்ம இவங்க இப்படித்தானே ஒரு வரையறைக்குள்ள வைக்கிறோமோ, அவங்களே திடீர்னு வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்க பொதுவா பாத்திருப்பீங்களே, பெரிய மனுஷங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டு அவங்க சுயரூபத்தை அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. இதோ பேப்பர்ல பாருங்க, யாரோ ஒரு டாக்டரா, ரொம்ப பாப்புலரா, ஆனா ரொம்ப சீப்பா. அவரோட வைஃப்கே தெரியாம 4-5 கல்யாணம் பண்ணிருக்காரு. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. யாழினி, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நேத்து இன்னைக்குன்னு வர்றதில்ல.
ரொம்ப காலமாக டிவி பேப்பர் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நீயும் படிச்சிருப்பியே, அப்போல்லாம் அந்த அதிர்ச்சி வரலையா? நமக்கு இன்னும் வரும்போது தானே எல்லாம் தெரியுது.